ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மலையாளம் ஃபீல் குட் காமெடி படமாக வெளியான குயின் எலிசபெத் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். எம் பத்மகுமார் டைரக்ஷன்ல நரேன், மீரா ஜாஸ்மின், ஸ்வேதா மேனன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:59 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். மீரா ஜாஸ்மின் எடுத்துட்டீங்கன்னா ஒரு அரகண்டான ஒரு பர்சனா இருக்காங்க. இவங்க மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ஹியூமன் எமோஷன்ஸ் பாண்டிங் மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு நபரா இருக்காங்க. நரேன் இவங்களை ஒன் சைடா லவ் பண்றாரு. ஒரு கட்டத்தில் நடக்கிற ஒரு இன்சிடென்டால இவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக மீரா ஜாஸ்மின், நரேன் இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மீரா ஜாஸ்மினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஹியூமர் பொசிஷன்ஸ் எழுது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கிற சமூகத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா பணத்தை பின்னாடி ஓடுற ஒரு சூழல் தான் மோஸ்ட்லி இருக்கு. சோ இந்த மாதிரியான ஒரு கரண்ட் சிச்சுவேஷன்ல லைஃப்ல முக்கியமான விஷயங்கள்ல இதெல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாலிட்டி செக்கா நிறைய மெசேஜஸ் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு அந்த மொமெண்ட்ல சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப நல்லாவே சொல்லியிருப்பாங்க. படத்துடைய டியூரேஷனே பாத்தீங்கன்னா 2 hours தான் இருக்கும். சோ ஒரு குயிக் வாட்சா இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய ஸ்டோரி பிளாட் பழசா இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. இந்த படத்துல ரிவ்யூஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம ஒரு லைட் என்டர்டெயின்மெண்டா இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு முறை நீங்க பார்க்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். குயின் எலிசபெத் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.